தமிழ் டியூப் சொந்தங்களுக்கு வணக்கம். இன்னைக்கு பாத்தீங்கன்னா அமேசான்ல இருந்து நமக்கு ஒரு ப்ராடக்ட் வந்திருக்கு. ஸோ அதுக்கு முன்னாடி அமேசானுடைய பேக்கேஜிங்கை பத்தி கண்டிப்பா அப்ரிஷியேட் பண்ணியே ஆகணும். ரொம்ப பாத்தீங்கன்னா எவ்வளவு சிம்பிளா கொடுக்குறாங்க, எவ்வளவு காஸ்ட் கட் பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னாலே தெரியும். ஒரே ஒரு கவர் தான், அதுக்குள்ளார டைரக்டா நம்ம ப்ராடக்ட்டை வச்சு அமிச்சிட்டாங்க. பாக்ஸும் அப்படி இப்படின்னு கொஞ்சம் டேமேஜ் ஆன மாதிரி தான் இருக்கு. பட் உள்ள ப்ராடக்ட் வந்து நல்லா தான் இருந்தது. இது அன்பாக்சிங்ல நான் உங்களுக்கு காமிக்கிறேன். ஸோ இப்போ நான் ஆர்டர் பண்ணியிருக்க ப்ராடக்ட் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஹோம்மேட்டுடைய ஸ்மார்ட் இன்ஃப்ராரெட் பிளாஸ்டர். ஸோ இது எதுக்கு யூஸ் ஆகும் அப்படின்னா, நீங்க உங்க வீட்டில் இருக்கிற எந்த வித இன்ஃப்ராரெட் டிவைசஸாக இருந்தாலும் சரி, அது டிவியா இருக்கலாம், இல்லை ஏர் கண்டிஷனிங்காக இருக்கலாம், இல்லை பிஎல்டிசி ஃபேனாக இருக்கலாம், இன்ஃப்ராரெட் அதாவது ரிமோட் கண்ட்ரோலில் ஒர்க் ஆகிற எந்த ஒரு டிவைஸாக இருந்தாலும் இதில் நீங்கள் கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். ஈவன் ஸ்மார்ட் பல்ப்ஸ்லாம் வச்சிருக்கீங்க அப்படின்னா அதுலேயும் வந்து ஐஆர் பிளாஸ்டர்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க இப்போ. ஸோ அதையும் நீங்கள் வந்து கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். ஸோ இதை எப்படி கண்ட்ரோல் நடக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, இது வந்து உங்களுடைய வீட்டில் இருக்க ஒய்ஃபை கனெக்ஷனுடைய நீங்கள் கனெக்ட் பண்ணிடணும். எது வழியானா ஹோம்மேட் ஆப் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்கும். அதை பிளே ஸ்டோரில் நீங்கள் டவுன்லோட் பண்ணிட்டு அதை நீங்கள் ஒய்ஃபை வழியாக நம்ம டிவைஸை கனெக்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா, நீங்கள் உலகத்தில் எங்கே இருந்தாலும் சரி, இன்டர்நெட் கனெக்ஷன் ஆக்டிவாக இருக்கிறப்ப நீங்கள் டிவியவோ ஏசியவோ இல்லை உங்களுடைய பிஎல்டிசி ஃபேனையோ வந்து இது வழியாக நீங்கள் கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். ஸோ இதனுடைய காஸ்ட் பார்த்தீங்கன்னா 3919 போட்டிருக்காங்க. பட் ஆக்சுவலாக வந்து அமேசானில் உங்களுக்கு வெறும் 950 ருபீஸில் இருக்குது. அதே மாதிரி இதில் உங்களுக்கு கூகுள் ஹோம் சப்போர்ட்டு, அலெக்ஸா சப்போர்ட் அண்ட் ஆல்சோ சிரி சப்போர்ட் எல்லாமே இருக்குது. இது எதுக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா, உங்களுக்கு சப்போஸ் வாய்ஸில் கண்ட்ரோல் பண்ணணும், டர்ன் ஆன் ஏசி, டர்ன் ஆஃப் ஏசி அப்படின்னு சொன்னீங்கன்னா, அந்த கூகுள் அசிஸ்டன்ட்க்கோ இல்லை வந்து லைக் அலெக்ஸாவில் சொன்னீங்க அப்படின்னாலுமே இது வந்து வாய்ஸ் கமாண்டை எடுத்துட்டு உங்களுக்கு அந்த ஃபங்க்ஷனை நடத்தி கொடுக்கும். அது மட்டும் இல்லாமல் நிறைய இதில் ஸ்மார்ட் சீன்ஸ் நீங்கள் செட் பண்ணிக்கலாம். இந்த சீன்ஸ்னு என்ன சொல்றாங்க அப்படின்னு எதுக்காக சொல்றாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து உங்க ஏரியால சன்செட் ஆகுது. சன்செட் ஆனதுமே எங்க வீட்டில் இருக்க ரூம்ல இருக்கிற லைட் எல்லாமே வந்து ஆன் ஆயிடணும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்க அப்படின்னா அந்த ஒரு சீன் செட் பண்ணிக்கலாம். சன்செட் உங்க ஏரியால எப்ப நடக்குதோ அப்போ ஆட்டோமேட்டிக்கா லைட்லாம் ஆன் ஆகிக்கும். அதே மாதிரி ஏசி ஆன் ஆகணும்னு நினைச்சா ஏசியும் நீங்க ஆன் பண்ணி வச்சுக்கலாம். அது மட்டும் இல்லாம சப்போஸ் ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு டைமர் பேசிஸ்ல எனக்கு 7 மணி ஆனா ஏசி ஆன் ஆயிரணும், 10 மணி ஆனா ஏசி வந்து ஆஃப் ஆயிரணும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்க அப்படின்னா அதுக்கும் டைமர் செட்டிங் ப்ரோக்ராம் இருக்கு. அது மட்டும் இல்லாம இதுல முக்கியமான ஸ்பெஷாலிட்டி என்னன்னா, எல்லா ரிமோட்டும் எல்லா வகையான ப்ராடக்டுடைய இதுவும் வந்து நம்மளால வந்து ஆப் கம்பெனியாலே கொடுக்க முடியாது. ஏன்னா சில பழைய மாடல்ஸ் இருக்கும், இல்ல பழைய ரிமோட்டா இருக்கும். ஸோ அதுக்கெல்லாம் வந்து என்னன்னு பாத்தீங்கன்னா டூ இட் யுவர் செல்ஃப் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் கொடுக்குறாங்க. நீங்களே அந்த பட்டனை வந்து இதுல நீங்க கான்ஃபிகர் பண்ணி நீங்களே வந்து ஆக்டிவேட் பண்ணிக்கலாம். ஸோ அப்படிங்கிறப்ப எந்த விதமான பழைய டிவைஸாக இருந்தாலும் சரி, எந்த விதமான ரிமோட் நீங்கள் யூஸ் பண்ணீங்கனாலும் நீங்களே வந்து அதை ப்ரோக்ராம் மாதிரி பண்ணி அதை அந்த ரிமோட்டை வந்து உங்கள் ஃபோனுக்குள்ளார ஆப் வழியாக வர வச்சிடலாம். ஸோ அகைன் பார்த்தீங்கன்னா இதுக்கு ஒரு யூஎஸ்பி டைப் சி கேபிள் கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து சார்ஜில் ரன் ஆகுமா அப்படின்லாம் கேட்டிங்கன்னா டேரெக்டாக பவர் சோர்ஸில் எப்பயுமே கனெக்ட் ஆகிருக்கணும். அதே மாதிரி ஒய்ஃபை வந்து கனெக்ட் ஆகிருக்கணும். ஸோ இந்த பவர் சோர்ஸ் வந்து உங்கள் வீட்டில் இருக்கிற ஏதாவது பழைய அடாப்டர் 1 ஆம்ப் அடாப்டர் இருந்ததுன்னா போதும். இது 1 ஆம்ப் பவர் தான் வந்து எடுத்துக்குது. ஸோ அந்த அடாப்டரை போட்டு நீங்கள் இது பண்ணிக்கலாம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா கூடவே யூசர் மேனுவல் கொடுக்குறாங்க. அது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும் ஆப்பில் எப்படி கான்ஃபிகர் பண்ணுறது, என்னென்ன பிராண்ட்ஸ் இருக்குது, என்னென்ன இது இருக்குன்ட்டு. பட் நான் செக் பண்ண வரைக்கும் பார்த்தீங்கன்னா எல்லா பிராண்ட்ஸுடைய ஆப்ஷன்ஸுமே உங்களுக்கு வருது. நீங்கள் எந்த டிவி யூஸ் பண்ணாலும் சரி, எந்த ஏர் கண்டிஷனிங் யூஸ் பண்ணாலும் சரி, ஓரளவுக்கு பிராண்டடாக இருக்குது அப்படின்னா இந்த லிஸ்ட்லேயே வந்துடும். அண்ட் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி சப்போஸ் லிஸ்ட்டில் இல்லை அப்படின்னாலுமே நீங்களே வந்து டூ இட் யுவர் செல்ஃப் அப்படிங்கிற கான்ஃபிகரேஷன் இருக்குது. அது வழியாக வந்து நீங்கள் ரிமோட்டை கான்ஃபிகர் பண்ணிக்கலாம். ஸோ ஒரு எக்ஸலண்டான ஐடியா. அது மட்டும் இல்லாமல் இதனுடைய ரேஞ்ச் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே நல்லா வேலை செய்யுது. லைக் ஃபார் எக்ஸாம்பிள் என் ரூம் வந்து ரொம்ப பெருசு, நான் ரொம்ப ஒரு ஓரமாக வச்சிருக்கேன். பட் இருந்தாலுமே பக்காவாக வந்து ஏசி ஆன் பண்ணுறது இல்லை டிவி ஆன் பண்ணுறது வந்து என்னால் பக்காவாக பண்ண முடியுது. அது மட்டும் இல்லாமல் இதில் 360 டிகிரி வந்து நீங்கள் எந்த ஆங்கிளில் எப்படி வச்சாலுமே வந்து இது ஒர்க் ஆகும். ஏன்னா 360 டிகிரியும் வந்து பார்த்தீங்கன்னா அந்த இன்ஃப்ராரெட் சென்சர்ஸ் கொடுத்துருக்காங்க. அதனால இது பக்காவாக வேலை செய்யுது. ஸோ இதை பற்றின முழு வீடியோவை நான் உங்களுக்கு லேட்டர் சொல்கிறேன்.